இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் சற்று நேரம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காய் நன்றி. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் உம்மை ஆராதிக்க கர்த்தர் தந்திருக்கிற நல்ல கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு ஜீவன் கொடுத்தது, நாங்கள் சுவாசிப்பது உங்களுடைய சுத்த கிருபை. அப்பா, அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் எங்களையும், எங்கள் சரீரங்களையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் சபையும், எங்கள் தேசத்தையும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது, நாங்கள் பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய மகத்துவத்தினாலே கர்த்தர் நீர் எழுந்தருளி சத்துருக்களை கர்த்தர் சிதறடிப்பீராக. நீர் ராஜாவாய் எங்கள் தேசத்திலே, எங்கள் குடும்பங்களில், எங்கள் சபைகளிலே நீர் ஆளுகை செய்யும்படிய உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த ஆராதனை முழுவதுமாய் நிரம்பி இருக்கணும். நாங்கள் பாடுகிற பாடுகள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையும். இந்த நாட்களில் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய், சத்துரு கவிழ்ந்து போகும்படியாய், சத்துருவனுடைய திட்டங்கள் அழிக்கப்படும்படியாய், எங்கள் தேசத்தில் இருக்கிறதான இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாய், இந்த மரண வல்லமைகள், பாதாள வல்லமைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் உம்முடைய வல்லமையை நாங்கள் விரும்புகிறோம். நீர் அப்பா, உம்முடைய பலத்த கரத்தினாலும் உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் அற்புதம் செய்கிறவர். அப்பா, நீர் எழுந்தருளி சத்துருவனுடைய வல்லமைகளை சிதறடித்து நீரே ராஜாவாய் எங்கள் தேசத்தின் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் சபையின் மேலே ஆளுகை செய்யும்படி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். சேர்ந்து கலந்து பாடலாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிட்டார், என்னை கட்டவிட்டார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொல்லுவோம். மீட்டுக் கொண்டார், மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த மாவி தந்தார். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். சொல்லுங்க. ஜெயம் எடுக்கிற தேவன், சத்ருவின் மேலே, சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன்,
மறைந்து கொண்டார். சேர்ந்து சொல்வோம். என்னை கண்டார், உள்ளங்கையிலே என்னை மறைந்து கொண்டார். உள்ளங்கையில் என்னை மறைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். நம்முடைய தேவன் நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மோடு கூட நம்மை வழி நடத்துகிற நல்ல தகப்பன். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவரும், நம்மை நேசிக்கிறவரும், நம்மை வழி நடத்துகிற நம்முடைய தகப்பனுமாய் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடியோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கு நிகராய் ஒருவரும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி நாமத்தை துதிக்கிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். சொல்லும், நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். இயேசுவே, சொல். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷிப்பீரே. தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷிப்பீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை
தூயவரே தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சொல்லுங்க. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரூரின் நோய்களை நீக்கினவர் பாரூரின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். செய்து சொல்வோம். உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிடவென் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிடவென் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே அறிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே அறிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட. இன்னொரு முறை சொல்வோம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். நம் யாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி சற்று நேரம் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம்ப்பா. இந்த நாட்களிலே நான் இன்னும் உம்மை அதிகமாய் துதிக்க எனக்கு உதவி செய்யும். இந்த வாழ்க்கையில இந்த நாட்களிலே இந்த சூழ்நிலைகளிலே நாங்கள் உம்மை ஆராதிப்பது உம்மை துதிப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். எங்களை சுற்றி வேதனையான காரியங்களும் மனதை உடைக்கிறதான சூழ்நிலைகளும் நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே உம்மை துதிப்பதை நாங்கள் தெரிந்தெடுக்கிறோம். உம்மை ஆராதிப்பதை நாங்கள் தெரிந்தெடுக்கிறோம். உடைக்கப்பட்ட நேரங்களிலே உம்மை ஆராதிக்கிறோம். நாங்க எல்லாம் நல்லா இருக்கிற நேரத்துல உங்களை ஆராதிக்கிறத விட உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் உம்மை ஆராதிப்பது, அந்த ஆராதனை ரொம்ப விசேஷமானது. அது எங்களுடைய இருதயத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த இருதயத்திலிருந்து, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எங்கள் ஆத்மாவிலிருந்து வருகிறதான இந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டு இது உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். அப்பா, இந்த நாட்களிலே எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை நீ எப்பொழுது மாற்றுவீர் என்று எங்களுக்கு தெரியாது. எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனுடைய நாமம் மகிமை அடையும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவை எல்லாவற்றின் முடிவிலும்
கர்த்தருடைய ஆளுகை விளங்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் சர்வ வியாபி, சர்வத்தையும் ஆளுகிறவர், நீர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன். நாங்கள் கடந்து வருகிற இந்த சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆளுகிறேன். உமக்கு சித்தமில்லாமல் இந்த காரியங்களுடைய தேசத்தில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே அனுமதிக்கப்படவில்லை. இருந்தாலும் கர்த்தாவே, இந்த நாட்களிலே எதற்காக இந்த காரியங்களை எங்கள் தேசத்தில், எங்கள் சபையில் அனுமதித்தீரும்? நாங்கள் இந்த நாட்களிலும் அதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை மாத்திரம் எங்கள் கண்கள் முன்பதாக நிறுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் உம்மை எங்களுடைய கண்மலையாய் நாங்கள் வைத்திருக்கும் பொழுது, உம்மை எங்கள் கண்கள் முன்பதாக நாங்கள் வைத்திருக்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இதனால ஜீவனுள்ள ஒரு தேசத்துல இருக்கிறதான நாங்க இருப்பதற்கு காரணம் நீங்க தான்ப்பா. நாங்கள் நீதிமான்களா இருக்கிறனால நாங்க உயிரோடு இல்லை. மரித்தவர்கள் எல்லாம் பாவிகளா இருந்தனால மரித்து போகல. நீர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரங்களையும் காலங்களையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆனா இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே நாங்கள் சொல்லுகிற ஒரு காரியம், உண்மை எங்கள் கண்கள் முன்பதாக நாங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்கிறோம். உண்மை எங்கள் கண்கள் முன்பதாக நாங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்கிறோம்ப்பா. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. குறைகள் இருந்தாலும் குறைகளை மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற தேவன் எங்களோடு இருக்கிறேன். உம்மை எங்கள் கண்கள் முன்பதாக நிறுத்தி வைத்துக் கொள்கிறோம். எப்போது என் முன்னே சொல், உம்மைதான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் என் முன்னே உம்மைதான் நிறுத்தியுள்ளே. என் நேசர் நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லை. நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. நேசரே என்னை பரே, நேசரே என்னை பரே. எப்போதும் நீதானையா, என் முன்னே நீதானையா. உம்மில்லம் ஆனந்தம், உம்முடைய சமூகம் பரிபூரண ஆனந்தம். உம்மில்லம் ஆனந்தம் தருகிறது, ஆனந்தம் பரிபூரண ஆனந்தம். சொல்லுங்க, பேரின்பம் நீதானையா. பேரின்பம் எங்களுக்கு சந்தோஷம் தருகிறவர் நீதானையா. நிரந்தர பேரின்பமே, பேரின்பம் நீதானையா. நிரந்தர பேரின்பமே. நேசரே என்னை பரே, நேசரே என்னை பரே. எப்போதும் நீதானையா, என் முன்னே நீதானையா. என் இதயம் மகிழ்கின்றது. சொல்லுங்க, உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது. உங்க சமூகத்தில் இளைப்பாறுது. இளைத்து போன எங்கள் ஆத்துமாக்களுக்கு தகப்பன் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. என்னை காக்கும் தகப்பன், என்னை காக்கும் என்னுடைய கீழகமே தகப்பன், என்னுடைய அரணும் பலனும் கோட்டையுமா இருக்கிறவர். ஓ என் நேசரே
செல்வம் என் தாகம் எல்லாமே நீதானையா. என் செல்வம் சொல்லுங்க, என் தாகம் எல்லாமே நீங்க தான்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்திற்கு என் தேசத்துக்கு நீங்க போதும். எனக்குள்ளே வாழ்கின்றீர், அசைவுற விட மாட்டீர். எனக்குள்ளே வாழ்கின்றீரே, அசைவுற விட மாட்டீர். கல்வாரி சோமா எனக்காக, காயங்கள் எனக்காக, திருரத்தம் எனக்காக சிந்தியே ஜீவன் தந்தி. திருரத்தம் எனக்காக சிந்தியே ஜீவன் தந்தி. உம்மை எங்கள் கண்கள் முன்பதாக நாங்கள் நிறுத்தி வைத்துள்ளோம். ஆகையினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த நாளிலே, இந்த சூழ்நிலைகளிலே எங்களுக்கு பலனுமாய், கோட்டையுமாய், அரணுமாய், ஜீவனுமாய் இருக்கிறவர் நீர். நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் சுவாசிக்கிறோம், மூச்சு விடுறோம் அப்படின்னா அது உங்களாலப்பா. அநேக தரம் எங்களுடைய வாழ்க்கைக்காக, நீங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச நன்மைகளை மறந்து போன பாவிகளாய் நாங்கள் இருந்திருக்கிறோம். நன்றி உணர்வில்லாத பாவிகளாய் நாங்கள் இருந்திருக்கிறோம். கர்த்தர் இதெல்லாம் தயவா எங்க வாழ்க்கையில மன்னி. சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது நீங்க எவ்வளவோ நல்லவராக எங்க வாழ்க்கையில இருக்கிறீங்களே அப்பா. இந்த உலகத்துல பயம் இருந்தாலும் அந்த பயத்திற்கு மத்தியில நீங்க எங்களுக்கு தருகிற அந்த ஆறுதலுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலக மக்களுக்கு உங்களுடைய இருதயத்துல ஒரு குழப்பமும் கலக்கமும் இருந்தாலும் அதற்கு மத்தியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிற இளைப்பாறுதலுக்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த சூழ்நிலைகள் மாறிப்போம், இந்த காலங்கள் மாறும். ஆனால் தேவன் நீர் மாறாதவராக இருக்கிறீங்களே அப்பா. தேவன் நீர் மாறாதவராக இருக்கிறீரே. எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள இக்கட்டு நேரங்களில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்கள் கண்ணீர் துடைக்கிற தேவன் நீ. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி
சொல்லுங்க. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் என்னை குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. நன்றி உள்ள இதயத்தோடு சொல்லும். எனது விளக்கு, எனது விளக்கு எரியச் செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரியச் செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் சொல்லு. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய். சொல்லுவோம். எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். இயேசுவே உமக்காய், உம்முடைய நாமத்துக்காய். எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் சொல்லு. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம். சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்து. ஓ நான் நம்பும் தெய்வம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம். நீர்தான் தூயவர், 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 துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் நீரப்பா, துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. எங்கள் தூயவர் நீ, தூயவர், தூயவரே, தூயவர். சொல்லுமா. துதிக்கு பாத்திரர் அவர். ஓ துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, சேனைக்குள் பாய்வே, சேனைக்குள் பாய்வே, உந்தன் தயவாலே மதிலை. எனக்கு எதிராக எவ்வளவு பெரிய சேனை வந்தாலும் சேனைக்குள் பாய்வேன், உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன். சொல்லுவோம். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள்
இந்த நாளிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்களை சேனைக்குள் பாயச் செய்கிறவர், மதிலை தாண்டச் செய்கிறவர். நாங்கள் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை கடந்து, இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து உங்க நாம மகிமைக்காக நாங்கள் எழும்பி நிற்போம். உமக்காக சாட்சியை நிற்போம். சந்தேகம் இல்லாமல், பயப்படாமல் இந்த நாளிலே நாங்கள் சொல்லுகிறோம். ஏனென்றால் எங்களுடைய இருதயத்திலே கலக்கத்தையோ துக்கத்தையோ உண்டு பண்ணுகிறவர் தேவனுடைய ஆவியானவர் அல்ல. எங்களுடைய இருதயத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் எங்கள் தேவனுடைய ஆவியானவர். எங்கள் இருதயத்திலே சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர் தேவனுடைய ஆவியானவர். இவையெல்லாம் உங்களுடைய வருகையின் அடையாளம் என்கிறதான உணர்வை கொடுக்கிறவர் தேவனுடைய ஆவியானவர். அந்த ஆவியானவர் இந்த நாளில் எங்களுடைய இருதயங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இந்த நாளில் இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆவியானவரை உங்க பிரசன்னத்தினால் நீர் முழுவதுமாய் நிரப்புவீராக. உங்களுடைய வல்லமையினால் நீர் முழுவதுமாய் நிரப்புவீராக. தேவனற்ற ஒரு சந்ததியிலே நாங்கள் வாழ்ந்தாலும் எங்கள் இருதயத்திலே தேவனை சுமக்கிறவர்களா எங்களை மாற்றும். தேவனை குறித்த உணர்வில்லாத சந்ததியின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்தாலும் உம்மை சேவிக்கிறதான் உம்முடைய பிள்ளைகள், உம்மை ஆராதிக்கிறதான் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிரசன்னத்தை எங்கும் சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் எங்களுக்கு அரணும் கோட்டையும் பலனுமா இருக்கிறீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கங்கள் எல்லாம் எங்களுடைய தேசத்தை விட்டு மாற்றப்படும். திரும்ப எங்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு மாற எங்கள் தேசத்தின் மேல, எங்கள் குடும்பத்தின் மேல கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. இயல்பு நிலை என்று சொல்லும் பொழுது எங்களுடைய பாவ வாழ்க்கையே அல்ல ஆண்டவரே. இனியாவது தேவனுக்கு பயந்து, தேவன் என்னை பார்க்கிறார் என்பதான உணர்வோடு உடைய பிள்ளைகளாகி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். இனியாவது எங்களுடைய தேசம் இரட்சகரை அறிந்து கொள்ளட்டும். இனியாவது எங்களுடைய சபைகளில், எங்கள் குடும்பங்களிலே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஏனென்றால் ஒருவராலே மாத்திரமே இந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும். நீர் ஒருவரை எல்லாவற்றையும் ஆடுகிறவரும், எல்லாவற்றையும் ஒரு இமை பொழுதிலே மாற்றக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு. ஆனாலும் நீர் தாமதிக்கிறீர் என்று சொன்னார், அதிலே உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம், ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கிற நேரத்திலே நாங்கள் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் இழந்து விடாம எங்கள் இருதயங்களில் தேவனுடைய ஆவியானவர் தருகிற அந்த நிறைவினாலே நாங்களும் எங்கள் குடும்பம், எங்கள் தேசம் நிரப்பப்படும். பிள்ளைகளாகிய நாங்கள் கலக்கமில்லாமல் இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள உடைய வருகைக்காக எங்களை தகுதிப்படுத்தும். நீரே எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.